வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். என்ன டிஃபரண்டான ஃப்ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, வழக்கமா ஃப்ரேஸஸ நம்ம சென்டென்சஸ்ல, ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா, நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேஸ நம்ம கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்களான்னா, எப்போதிலிருந்து அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு ஃப்ரேஸ். ஸோ இத நாம 2 விதமா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எப்போதிலிருந்து அப்படின்னு கேட்கறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எப்பயிலேருந்து இங்க வொர்க் பண்றீங்க? எப்போதிலிருந்து நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க? எப்போயிலேருந்து நீங்க நின்னுட்டுருக்க? இந்த மாரிலாம் நம்ம கேட்குறோம் இல்லையா? ரொம்ப நீட்டி சொல்லணுமானா, எப்போதிலிருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமா ஸ்போக்கன்ல எப்பருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு நாம இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். ஆனா, இந்த ஃப்ரேஸ நம்ம ரொம்ப காமனா எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நக்கலா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. அது என்ன நக்கலா கேட்கறது? இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கோபத்த, எரிச்சல, நக்கல அதாவது சர்க்காசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சர்காஸ்டிக் அப்படி கேட்போம். "நீ எப்பயிலேருந்து இவ்ளோ நல்லவனானே? நீ எப்பயிலேருந்து கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்ச?" ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்ஸர எதிர்பார்த்து கேட்கிற கொஸ்டின்ஸ் இல்ல. நம்ம சொன்ன மாதிரி அந்த நக்கல வெளிப்படுத்துற மாதிரியான கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு நாம யூஸ் பண்ண போற ஃப்ரேஸ் சின்ஸ் வென். சின்ஸ் வென். இந்த சின்ஸ் வென், சின்ஸ் தென்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. அந்த சின்ஸ் தென் உடைய கொஸ்டின் ஃபார்ம். இந்த சின்ஸ் வென்னை யூஸ் பண்றப்போ பார்த்தீங்களான்னா, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா 2 விதமான கொஸ்டின்ஸ்ன்ட்டு. ஒண்ணு நிஜமான கொஸ்டின்ஸ், அடுத்தவங்க கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நாம பொதுவா பார்த்தீங்களான்னா, இந்த சின்ஸ் எப்பவுமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூஸ் பண்ணுவோம். சின்ஸ், சின்ஸ் தென் இதெல்லாம் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சின்ஸ் வென்னையும். ஸோ 2 விதமா சொல்லுவோம். ஒண்ணு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். இதுல எத யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா, சின்ஸ் வென், ஹேவ் இல்லன்னா ஹேஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லன்னா வி3ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸை யூஸ் பண்றப்போ, சின்ஸ் வென், ஹேவ் இல்லன்னா ஹேஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி, பீன், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே நிஜமா நம்ம ஒரு பதில எதிர்பார்த்து கொஸ்டின்ஸ் கேட்கல. நம்மளுடைய நக்கல, கோபத்த வெளிப்படுத்துற மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்டின்னா, அந்த சர்க்காசம் அது நம்ம டோன்லயே வரணும் இல்லையா? ஸோ அந்த மாரி இடங்கள்ல அவங்க டிட் அதாவது பாஸ்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாதாரணமா ஏதாவது வெர்ப் அப்டின்னா டிட் யூஸ் பண்ணுங்க. இல்ல பி வெர்ப் அப்டின்னா இந்த இடத்துல வாஸ், வேர் சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி வரும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு உண்மையிலேயே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன கேட்டு கேட்குற கேள்விகள நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதிரி சர்க்காசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சர்காஸ்டிக்கா கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம். அவங்க எப்போதிலிருந்து சென்னையில் வசித்து வருகிறார்கள்? இப்படி நாம கேட்கணும். ஜெனரலா நம்ம இத எப்படி கேட்கிறோம்? எவ்வளவு நாளா நீங்க சென்னையில இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா நீங்க சென்னையில இருக்கீங்க? அப்படி நம்ம கேட்டுருவோம். அதுக்கு நம்ம ஹவ் லாங் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இந்த இடத்துல நாம எந்த வருஷத்திலிருந்து, எப்போதிலிருந்து நீங்க சென்னையில் வசித்து வருகிறீர்கள்? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்லையா? ஸோ இதுல வந்து அவர்கள் எப்போதிலிருந்து சென்னையில் வசித்து வருகிறார்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரக்சருமே இந்த இடத்துல வச்சிருக்கோம். பட் எது கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர்? ஸோ நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்போதிலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா, அப்ப நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க சென்னையில ஒரு பர்ட்டிகுலர் இயர்லேருந்து தொடர்ந்து வசித்து வருகிறார்கள் இல்லையா? அப்ப நம்ம எத யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். ஸோ அததான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க அவர்கள், தே. அதனால சின்ஸ் வென் தேக்கு வந்து ஹி, ஷி, இட்னா ஹேஸ். ஐ, யூ, வி, தே இதுக்கெல்லாம் நாம ஹேவ் போடணும் இல்லையா? அப்ப சின்ஸ் வென் ஹேவ் தே பீன் அதெல்லாம் இங்கேயே இருக்கு. ஃபார்மட்லயே இருக்கு. வெர்ப் வசித்து வருகிறார்கள் அப்படின்னு இருக்கு. அதனால லிவிங். எங்க? சென்னையில. இன் சென்னை. சின்ஸ் வென் ஹேவ் தே பீன் லிவிங் இன் சென்னை? அப்படின்னா அவங்க எந்த வருஷத்துலேருந்து, எப்பயிலேருந்து அவங்க சென்னையில இருக்காங்க? சின்ஸ் வென் ஹேவ் தே பீன் லிவிங் இன் சென்னை? இப்படி நாம கேட்போம். இதே நீங்க ஹவ் லாங் வச்சு எவ்வளோ காலமா அவங்க சென்னையில இருக்காங்க அப்படி கேட்கிறதா இருந்தா, அப்படியே நம்ம சின்ஸ் வென்ன ஹவ் லாங் வச்சு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஹவ் லாங் ஹேவ் தே பீன் லிவிங் இன் சென்னை? அப்படின்னு நம்ம கேட்டுறலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க வெளில வந்து பார்க்குறீங்க, மழை பெஞ்சுட்டு இருக்கு. "ஓ! நான் கவனிக்கவே இல்லையே! எப்பயிலேருந்து மழை பெய்யுது?" அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ அப்ராக்ஸிமேட்டா எத்தனை மணிலேருந்து மழை பெய்யுது? அந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடியே நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்க மாதிரி,
வெதர் அப்படின்னாலே நம்ம டம்மி சப்ஜெக்ட் இட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் இட்டுன்றதுனால இந்த இடத்துல ஹேஸ். ஹீ ஷீ இட்டுக்கெல்லாம் ஹேஸ் போடணும் இல்லையா? அப்போ சின்ஸ் வென் ஹேஸ் இட் பீன், இந்த இடத்துல வேர்ப் என்ன? மழை பெய்யுறது, ரெய்னிங், வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அதனால தான் ரெய்னிங். சின்ஸ் வென் ஹேஸ் இட் பீன் ரெய்னிங், சின்ஸ் வென் ஹேஸ் இட் பீன் ரெய்னிங். நீ எப்போயிலேருந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க? நம்ம திடீர்னு ஒருத்தவங்களை ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற இடத்துல பார்க்குறோம். ஓ, நீங்கள் ஒர்க் பண்ணுறியா? எப்போயிலேருந்து இங்கே வேலை பார்க்குற அப்படி நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ வேலை பார்க்குறதுன்றப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து, அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நீ, யூ, அப்போ யூக்கு ஏற்ற மாதிரி என்ன வரணும்? ஹேவ். அதனால சின்ஸ் வென் ஹாவ் யூ பீன், verb plus ing, working, வேலை செய்கிறாய், அதனால working. Since when have you been working here? Since when have you been working here? சரி, இப்போ நம்ம present perfect continuous tense அது பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு முடியல, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறவரை நம்ம டாக்டரை கூட்டிட்டு போறோம். டாக்டர் கேட்பார், எப்பயிலேருந்து இவர் இப்படி இருக்காரு, எவ்வளோ நாளா இப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எப்போ இதிலிருந்து இவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னும் கேள்வி வரலாம் இல்லையா? ஸோ இவர் எப்போதிலிருந்து இப்படி இருக்கிறார், இவர், he, அதனால has. Since when has he been? இப்படி, like this. இந்த இடத்துல வேற எதுவும் verb இல்ல, இருக்கிறார் மட்டும்தான். இருக்கிறது வந்து இந்த பீன்லயே வந்துருச்சு. அதனால since when has he been like this? Since when has he been like this? இப்போ நம்ம பார்க்க போறது present perfect continuous tense அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்போதிலிருந்து தொடர்ந்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரு விஷயம் தொடர்ந்து தான், ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து தான் நடக்குது. ஆனா சில வேர்ப்ஸ் இருக்கு. அந்த வேர்ப்ஸை வந்து நம்ம ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் பார்த்தீங்களான்னா, நம்ம வந்து ஆக்டிவா ஒரு வேலை செய்கிறோம் அப்படி கிடையாது. இது நம்ம மனதால் செய்யக்கூடிய விஷயங்கள். மனசாலனா நம்புறது, தெரியிறது, திங்க் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது பிடிக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி பொசஷன் நம்ம கிட்ட இருக்கிறது, ஓனர்ஷிப், ஓன், பொசஸ், பிலாங், இந்த மாதிரி வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம பார்த்தீங்களான்னா ஆக்டிவா செய்கிற வேலைகள் கிடையாது, மனதார செய்கிற வேலைகள். இல்லைனா அதில் ஒன்றும் வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டேட் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த வேர்ப்ஸ்க்கு வந்து கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸில் வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்போ சில விஷயங்கள் பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் இந்த மாதிரி ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் வர்றப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலன்னா கூட நம்ம 3 செட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று என்னென்னா, மனதால் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆக்டிவாக செய்ய மாட்டோம். பிடிக்கும், பிடிக்காது, வெறுக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள். நம்புறது, இமேஜின் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, திங்க் பண்ணுறது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரி வார்த்தைகள். இது 2வது செட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது செட் வந்து பார்த்தீங்களான்னா சென்சஸ், 5 சென்சஸ் வச்சு வர சென்ஸ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். கேட்கறது, பார்க்கறது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இந்த இடத்துல நாம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவள் எப்போதிலேருந்து கார் வச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அவள் எப்போதிலிருந்து கார் வைத்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ கார் வைத்திருப்பது அப்படின்றது ஓனர்ஷிப், பொசஷன் இல்லையா? ஓன், அந்த வார்த்தைக்கும் நம்ம இந்த இடத்துல கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதனால ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சின்ஸ் வென், அவள்ன்றதுனால ஷீன்றதுனால ஹேஸ். அப்போ சின்ஸ் வென் ஹேஸ் ஷீ, இந்த இடத்துல வேர்ப் பார்த்தீங்களான்னா ஓன், அதனால அதோடைய தேர்ட் ஃபார்ம் ஓன்ட். சின்ஸ் வென் ஹேஸ் ஷீ ஓன்ட் த கார், இல்லை அந்த காரை அவள் எப்போதிலிருந்து வைத்திருக்கிறாள் அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணுமானா தட் கார். சின்ஸ் வென் ஹேஸ் ஷீ ஓன்ட் தட் கார், இப்படி நம்ம கேட்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவனை எப்போலேருந்து உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ தெரியும் அப்படின்னா நோ இல்லையா? அதுவும் ஒரு ஆக்டிவான வேர்ப் கிடையாது, ஒரு ஆக்ஷன் வேர்டுன்னு நம்ம, அதாவது ஒரு வேர்பு தான், ஆனால் அதில் ஆக்டிவாக நம்ம எதுவும் வேலை செய்யலை. ஸோ தெரிகிறதுன்றது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஸோ அதனால இதுக்கும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உனக்கு தெரியும், யூ தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். அப்போ யூக்கு சின்ஸ் வென் ஹாவ் யூ. தெரியும், KNOW, நோ, அதோடைய தேர்ட் ஃபார்ம் நோன்.
Since when have you known him? Since when have you known him? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம நிஜமாவே கேள்வி கேட்டோம். இப்போ நாம பார்க்க போற sarcastic questions. இந்த இடத்துல நம்ம நிஜமா அவங்க கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்த்து கேள்வி கேட்கல. நம்மளுடைய நக்கலை கோபத்தை தான் வெளிப்படுத்த போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நம்மளை பத்தி யாரும் கண்டுக்கல மாட்டாங்க. அதிகமா நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் திடீர்னு ரொம்ப அப்படியே அக்கறை இருக்க மாதிரி கேள்வி கேட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நீ எப்ப இருந்து என்னை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்ச? அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ நீ எப்ப இருந்து என்னை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்ச? எப்போதிலிருந்து? இதுதான் நம்மளுடைய கொஷன். ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து நேத்துலேருந்து முந்தா நாள்லேருந்து அவங்க நமக்கு பதில் சொல்ல போறதில்ல. நம்ம வந்து எரிச்சலா கேட்குறோம். ஸோ இந்த சக்காசம் அந்த டோன் வந்து அந்த கொஷனில் வரணுங்கிறதுக்காகவே இந்த இடத்துல நம்ம வழக்கமான ஸ்ட்ரக்சர்லேருந்து மாறி பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ சின்ஸ் வென் டிட் சப்ஜெக்ட் யாரு? நீ இல்லையா? டிட் யூ இந்த இடத்துல வேர்ப் என்னது? கவலைப்படுறது, கேர் பண்ணுறது. அப்போ சின்ஸ் வென் டிட் யூ கேர் அபவுட் மீ? சின்ஸ் வென் டிட் யூ கேர் அபவுட் மீ? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் பாருங்க. நீங்க எப்போ இருந்து இவ்வளோ நல்லவன் ஆனீங்க? நீ எப்போ இருந்து இவ்வளோ நல்லவன் ஆன? இப்படி நம்ம கேட்க போறோம். சாதாரணமா ஒருத்தவங்கள இவ்வளோ நல்லவன் அப்படின்னா சச் அ குட் மேன் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு கேட்கணுமானா, அப்படி சொல்லணுமானா, நீ அவ்வளோ நல்லவன் அப்படி சொல்லணுமானா, யூ ஆர் சச் அ குட் மேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதை தான் நம்ம கொஷின் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஸோ இந்த இடத்துல யூ ஆர் சச் அ குட் பர்சன், யூ ஆர் சச் அ குட் மேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் இந்த ஆரோடைய பாஸ்ட் டென்ஸை தான் நம்ம இந்த இடத்துல போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சின்ஸ் வென் வேர் யூ சச் அ குட் மேன்? சின்ஸ் வென் வேர் யூ சச் அ குட் மேன்? நீ எப்போலேருந்து இவ்வளோ நல்லவான? எப்போலேருந்து இவ்வளோ நல்லவனா இருக்க? சின்ஸ் வென் வேர் யூ சச் அ குட் மேன் அப்படி நம்ம கேட்போம். நீ எப்போலேருந்து என் பேச்சை கேட்க ஆரம்பிச்ச அப்படின்னு நமக்கு சொல்லணும். ஸோ நீ இல்லையா? ஸோ சின்ஸ் வென் டிட் யூ கேட்க ஆரம்பித்தாய்? ஆரம்பிக்கிறதுன்றதா ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ ஸ்டார்ட் லிசனிங். கேட்கறதுனா லிசன், அதோடைய ஐஎன்ஜி சேர்த்து. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஜெரண்ட் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பேசிக் பாருங்க ஸ்டார்ட் தான். சின்ஸ் வென் டிட் யூ ஸ்டார்ட் லிசனிங் டு மீ? சின்ஸ் வென் டிட் யூ ஸ்டார்ட் லிசனிங் டு மீ? இப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு. நீ எப்போ இருந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சீங்க? நீங்க எப்போ இருந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ அதே தான். சின்ஸ் வென் டிட் யூ போக ஆரம்பிச்சிங்கன்னு இருக்கு. அதனால ஆரம்பிக்கிறதுன்றத ஸ்டார்ட்னு போட்டு போகன்றத கோயிங் அப்படின்னு மாற்றிக்க வேண்டியதுதான். முன்னாடி கொஸ்டின்ல சின்ஸ் வென் டிட் யூ ஸ்டார்ட் லிசனிங் டு மீ அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த இடத்துல சின்ஸ் வென் டிட் யூ ஸ்டார்ட் கோயிங் டு தி டெம்பிள்? சின்ஸ் வென் டிட் யூ ஸ்டார்ட் கோயிங் டு த டெம்பிள்? ஸோ இதெல்லாமே சர்காஸ்டிக்காக கேட்குற கொஷின்ஸ். இப்போ இந்த 4 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீ எப்போலேருந்து இவ்வளோ பொறுப்புள்ளவான? அவன் எப்போ இருந்து உண்மை பேச ஆரம்பிச்சான்? இது ரெண்டுமே சர்காஸ்டிக்காக கேட்குற கொஷின்ஸ் இல்லையா? அவன் எப்போதுலேருந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறான்? இது வந்து நிஜமான கொஷின். நீங்கள் இதே சர்காஸ்டிக்காக கேட்குறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுங்கள். எப்போதுலேருந்து உங்களுடைய பிளட் ப்ரெஷர் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? இப்படி நாம் கேட்கணும். ஸோ இந்த 4 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். சில இடங்களில் கம்மிங் அண்ட் கோயிங் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் 2 விதமாகவும் சொல்லலாம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் சின்ஸ் வென்ன்ற ஃப்ரேஸை எப்படி கொஷின்ஸில் யூஸ் பண்ணுறது, என்னென்ன மாதிரி டென்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.